வணக்கம். தற்போதைய நேரத்திற்கான டாப் 5 செய்திகளை பார்க்கலாம். இயற்கை விவசாயத்திற்கு தேவையான இடுபொருட்கள், மண்புழு, வேப்பம் புண்ணாக்கு, நுண்ணுயிர்களை அதிக மானிய விலையில் வழங்க மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடியிடம் அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி கோரிக்கை விடுத்துள்ளார். கோவையில் பிரதமரை நேரில் சந்தித்த புரட்சித் தமிழர் எடப்பாடியார் இயற்கை வேளாண் விவசாய உற்பத்தி பொருட்களுக்கு அதிக துறைகள் மூலம் நேரடியாக சந்தைப்படுத்தவும் சிறப்பு ஊக்கத்தொகை வழங்கவும் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை மனுவில் குறிப்பிட்டுள்ளார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழ்நாட்டில் ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் தலா 3000 அல்லது 5000 ரூபாய் வரை போனஸாக தரலாமா என்று ஆளும் கட்சி தரப்பில் ஆலோசனை நடப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. பீகார் மாநிலத்தில் தேர்தல் நேரத்தில் மகளிருக்கு தலா 10,000 ரூபாய் தொழில் தொடங்க நிதியுதவி அளிக்கப்பட்டதை போல ஆளும் கட்சியை தக்க வைக்க என்ன செய்யலாம் என்றும் ஆளும் கட்சி ஆலோசித்து வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. சென்னை பல்கலைக்கழகத்தில் சமய படிப்புகளில் யாரும் சேராததால் அங்கு பணியில் உள்ள பேராசிரியர்களுக்கு வீணாக சம்பளம் கொடுக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. காலத்திற்கு ஒத்துவராத துறைகளை மூடிவிட்டு தற்கால வேலைவாய்ப்பு போட்டித் தேர்வுகளுக்கு வரவேற்பு உள்ள படிப்புகளை அறிமுகம் செய்ய வேண்டும் என கல்வியாளர்கள் வலியுறுத்துகின்றனர். மராட்டிய மாநிலத்தில் சமீபத்தில் சிவசேனாவை சேர்ந்த சிலர் பாஜகவில் இணைந்தனர். இதனால் பாஜக மீது அதிருப்தியில் இருந்த சிவசேனா கட்சியை சேர்ந்த அமைச்சர்கள் முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்தனர். இதையடுத்து மகாயுதி கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் துணை முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை நேரில் சந்தித்து பேசியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் கூட்ட நெரிசல் அதிகரித்துள்ளதற்கு அதிருப்தி தெரிவித்துள்ள கேரள உயர்நீதிமன்றம் கடந்த 6 மாதங்களாக பக்தர்கள் வசதிகளுக்காக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்று கேள்வி எழுப்பியுள்ளது. சபரிமலைக்கு சென்ற பக்தர்கள் அடிப்படை வசதி கூட கிடைக்காமல் அவதிப்படுவதாக கேரள எதிர்க்கட்சிகள் குற்றஞ்சாட்டிய நிலையில் ஒரே நேரத்தில் அதிகப்படியான பக்தர்களை மலையேற அனுமதித்தது ஏன் என்று ஹைகோர்ட் நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இத்துடன் டாப் 5 செய்திகள் நிறைவடைந்தன. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள BNC டைம் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.